சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஊழியர்கள் மட்ட ஒப்பந்தம் ஒன்றை நாளை வெள்ளிக்கிழமைக்குள் இறுதி செய்ய முடியும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பமான இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை வழங்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஊழியர் மட்ட உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னோக்கி செல்வது ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எனவும் தெரிவித்தார். யாழில் பிள்ளைகளை தவிக்கவிட்டு காதலனுடன் சென்ற பெண்ணுக்கு கடும் தண்டனை. யாழ்ப்பாணத்தில் 3 பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு பிரிந்து வேறு ஒரு ஆணுடன் தங்கியிருந்த 29 வயதுடைய பெண்ணொருவரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் 4, 6 மற்றும் 10 வயதுடைய 3 பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு பிரிந்து வேறொரு ஆணுடன் கீரிமலை பகுதியில் அப்பெண் வசித்து வந்துள்ளார். அது தொடர்பில் பெண்ணின் கணவரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் பெண்ணை கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் முற்படுத்தினார். இதன்போது பெண்ணை எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றில் முதல் நாளே சர்ச்சையில் சிக்கிய வைத்தியர் அர்ஜுனா. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு இன்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்தமை பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றக்கான கன்னி அமர்வு இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதன்போது முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ஜுனா எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். உடனடியாகவே நாடாளுமன்ற ஊழியர்கள் இது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம், எனவே அந்த இடத்திலிருந்து நகருமாறு தெரிவித்த போதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். பாடசாலை விடுமுறை. 2024ஆம் ஆண்டு பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளையுடன் நிறைவடைகின்றன. இதற்கமைய அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 13ஆம் திகதியுடன் நிறைவடைகின்றன. இதன்படி அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நவம்பர் 25ஆம் திகதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட தபால் அட்டைகள். இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளில் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்தக் கோரி கையெழுத்திடப்படாத தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்களால் ஜனாதிபதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை 21 சர்வதேச மீனவர் தினமாகிய இன்று சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இந்திய இழுவை படகுகளை இலங்கை கடற்பரப்பிற்கு வரவிடாது தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரிய தபால் அட்டைகள் முல்லைத்தீவு மக்கள் மற்றும் முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்களினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் விஜயதாச ராஜபக்ஷ. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடப் போவதில்லை எனவும் அறிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே விஜயதாச ராஜபக்ச இதனை தெரிவித்தார். மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று கேட்டபோது அதனை அவர் நிராகரித்தார். பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் ஊழல்வாதிகள் என்று குறிப்பிடப்பட்ட கதையின் ஒரு பகுதியாக இருக்க தனக்கு விருப்பமில்லை என்றும் விஜயதாச ராஜபக்ச கூறினார். குறைக்கப்படும் விமான பயணச்சீட்டின் கட்டணம். இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமான பயணச்சீட்டின் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கட்டணத்தை 1,00,000 75,000 ரூபாவாக குறைக்க உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.
பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான பயணச்சீட்டின் முன்பதிவு செய்யப்பட்டதால் புதிய முறையை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் கொரிய வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் விமான பயணச்சீட்டு வழங்கும் முறை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன.